நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக காராமணி வடை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ப்ளீஸுங்க உங்களோட பெரிய சப்போர்ட் இந்த சின்ன சேனல் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. இது தட்டைப்பயிறு அப்படி இல்லைன்னா காராமணி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். நான் முழுசாக இருக்கிற காராமணி வீட்டில் உள்ள திருகளை உடைச்சி எடுத்திருக்கேன். இதில் 1-2 சரியாக உடையாமல் தோல் இருக்குது, அது பரவாயில்ல, நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நான் 1 கப் பயிறு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்த்துட்டு 1லேருந்து 1.5 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. தோல் நீக்கினதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். இப்போது 1.5 மணி நேரம் போல் ஆகியிருக்கு, நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை நல்லா கழுவிட்டு தண்ணி சுத்தமாக இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இது கழுவுறப்போ இன்னும் கொஞ்சம் கூட போல் தோல் நீங்கிடும். நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட 2 வரமிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க, அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் சேர்க்கலை, பச்சை மிளகாய் காரம் எனக்கு போதுன்றதுனால. இதெல்லாம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப ஃபைனாக வேண்டாம். அடுத்து 2 வெங்காயத்தை ரொம்ப குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் அதுவும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். மல்லி இலைகள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை, நான் சேர்க்கலை, நல்லா மணமாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரெடியாக இருக்குது. கையில் தண்ணி தொட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து அழகாக வடை ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. வாழை இலை அப்படி இல்லைன்னா கையில் கூட வச்சு தட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் குட்டியாக செய்கிறேன், நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸில் பண்ணிக்கோங்க. இதை அழகாக அப்படி டர்ன் பண்ணி சூடாக இருக்கிற இடையில சேர்த்துடலாம். இந்த வடை நல்லாவே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம உள்ளே போட்டோன்னா உடஞ்சி போகிறது அது போலலாம் இருக்காது. லைட்டாக சேட்டானதுக்கு அப்புறமா ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து விடலாம். அழகாக பொறுமையாக திருப்பி விடுங்க, 2 சைடு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு சின்ன டிப், இந்த வடை நல்லா மெலிசாக பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா கிறிஸ்பாக. அம்மா அது போல் பண்ணியிருந்தாங்க, நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் அது உங்களுக்கு. இல்லை மேலே கிறிஸ்பாக உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும்னா இது போல் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வடையெல்லாம் நல்லா பொரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது போலவே மீதம் உள்ளதையும் உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம பண்ண வடை, இது அம்மா பண்ணது. 2மே நல்லா இருந்தது, ஆனால் இது நல்லா கிறிஸ்பாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குற நீங்கள் உங்களோட பெரிய சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்போதும் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.